இப்போ எல்லாம் நாங்கள் தாய் புள்ளெல்லாம் ஒன்றாயிட்டுக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறது? உங்களுக்கு செய்தி வேணும் அவ்வளோதான். அப்பா அதுதான் புரியுதா? இப்போ எல்லாம் நாங்கள் தாய் புள்ளெல்லாம் ஒன்றாயிட்டுக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறது? உங்களுக்கு செய்தி வேணும் அவ்வளோதான். அப்பா அதுதான் புரியுதா? இப்போ எல்லாம் நாங்கள் தாய் புள்ளெல்லாம் ஒன்றாயிட்டுக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறது? உங்களுக்கு செய்தி வேணும் அவ்வளோதான். அப்பா அதிமுகவில் 2 அணிகளும் ஓரணியில் இணைக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். கண்ணன், தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். பாலாஜி, நேற்றிலிருந்து எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திலும் சி.வி. சண்முகத்தின் இல்லத்திலும் பரபரப்பான காட்சிகள் அரங்கேறி இருக்கின்றன. அதன் உச்சகட்ட கிளைமாக்ஸாக இன்று அதிமுகவில் பிரிந்த இருவரும் இணைகிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி இன்று சி.வி. சண்முகம் இல்லத்திலிருந்து அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அந்த பேட்டியை நாம் இப்போது பார்க்கலாம். இப்போ எல்லாம் நாங்கள் தாய் புள்ளெல்லாம் ஒன்றாயிட்டுக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறது? உங்களுக்கு செய்தி வேணும் அவ்வளோதான். அப்பா அதுதான் புரியுதா? இப்போ எல்லாம் நாங்கள் தாய் புள்ளெல்லாம் ஒன்றாயிட்டுக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறது? உங்களுக்கு செய்தி வேணும் அவ்வளோதான். அப்பா அந்த முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, தாய் பிள்ளைகள் அனைவரும் ஓரணியில் இருக்கிறோம், பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம், எல்லாம் நன்றாக முடிந்தது என்று கே.சி. வீரமணி அளித்த அந்த பேட்டியை நாம் இப்போது பார்த்தோம். இப்போது இரு அணிகளுக்கும் இடையேயான அந்த சமரச பேச்சுவார்த்தையில் முக்கிய அம்சமாக எடப்பாடி பழனிசாமியிடம் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அந்த முக்கியமான அமைச்சர்கள் கே.சி. வீரமணி மற்றும் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட கே.பி. அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த மாவட்ட பதவி, கட்சி பதவி ஆகியவற்றை மீண்டும் உடனடியாக வழங்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது என்றும் அதனை இபிஎஸ் தரப்பு ஏற்பதில் சற்று சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்றும் இப்போது வந்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் இந்த சிக்கலும் களையப்பட்டு இன்று மாலைக்குள் அதிமுகவின் சிவிஎஸ் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பும் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் ஓரணியில் இணைய இருக்கிறார்கள். இப்போது உள்ள அந்த எண்ணிக்கை அடிப்படையை பார்த்தால் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த மே 4 தேர்தல் முடிவு வெளியான போது 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அங்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் கொறடா ஆகியோரின் உத்தரவை மீறி அவர்கள் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக முதலமைச்சர் விஜய் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு வழங்கப்படாத சூழ்நிலையில் அந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தால் அதற்கு பிறகு தேர்தலில் போட்டியிட வைத்து வெற்றி பெற்று அதன் பின்னர் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அங்கு மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் மற்றும் இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 4 பேரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு. ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமியின் தரப்பில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனிடம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்ட அந்த வழக்கு நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் தாங்கள் எவ்வாறு அவர்களை ராஜினாமாவை ஏற்க முடியும், அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்ற சட்டத்திற்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்ற கேள்விகளை அதிமுக தரப்பில் வழக்கறிஞர் இன்பதுரை மற்றும் ஓ.எஸ். மணியன், தலவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் நேற்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனிடம் எழுப்பினார்கள். இதைத் தொடர்ந்து ஓசூர் எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ண ரெட்டி இன்று நேற்று மாலை இபிஎஸ்ஐ சந்தித்தார். அவர் சி.வி. சண்முகம் அணியில் இருந்தவர். மேலும் தங்கமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரும் எடப்பாடி பழனிசாமியை நேற்று இரவு சந்தித்து பேசினார்கள். நீண்ட நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது என்பதை உணர்த்தும் வகையில் தான் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பிரிந்தவர்கள் இணைகிறார்கள் என்று நம்ம தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்த பதிவை வெளியிட்டது. இதன் மூலமாக அதிமுகவில் பிரிந்த அந்த 43 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓரணியில் இணையப் போகிறார்கள். அதிமுகவின் கட்சி தலைமை அலுவலகத்திலோ அல்லது இபிஎஸ் இல்லத்திலோ இந்த இணைப்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அதன் பின்னர் கூட்டாக இபிஎஸ், எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது அந்த நிபந்தனைகளை முழுமையாக ஏற்பதில் சிறிது சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த இணைப்பு நிகழ்வு இன்று மாலை வரை தாமதமாகலாம் அல்லது நாளை வரை கூட அது இழுத்தடிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சில நிமிடங்களில் சற்று நேரத்தில்
இபிஎஸ் மற்றும் சிபி சண்முகம், எஸ்பி வேலுமணி ஆகியோர் அடங்கிய குழு ஒருவர் சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் அந்த சமரச முயற்சியில் இறுதி கட்ட உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இந்த இருவரும் மீண்டும் இணைவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில நிபந்தனைகளை ஏற்பதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில நிபந்தனைகளை விதிப்பதற்கு கால அவகாசமும் மற்றும் அவற்றில் தளர்வு அளிக்க இயலாது என்று பிடிவாதமாக மீண்டும் இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் இந்த இணைப்பு நிகழ்வு இன்று மாலை வரை கூட தள்ளி போகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சிவி சண்முகம் இல்லத்தில் உள்ள மற்ற அமைச்சர்கள் கேசி வீரமணியோ மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமியோடு இன்றே இணைய வேண்டும் என்று அவர்கள் சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பிடம் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஒரு 11 பேர் இன்னும் மௌனமாக இருக்கிறார்கள். எந்த அணியில் இணைவது என்பது குறித்து எந்த முடிவும் எடுக்காமல் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஆகியோர் ஓரணியில் இணையும் பட்சத்தில் 43 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அதிமுக சட்டப்பேரவையில் ஓரணியாக செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலாஜி.